வெல்கம் டு ஜேடிஎஸ் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லிங்க் லிஸ்ட்டில் சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குன்னா நான் கண்டினியூஸ் மெத்தடில் இருக்கும். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் நோட் அப்படின்ற கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே டேட்டாவும் பாயிண்டரும் இருக்கும். பாயிண்டர் எதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த பாயிண்டர் மூலியமாக தான் லிங்க் லிஸ்ட்டில் டைனமிக் மெமரி அலோகேஷன் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம அரேன்னு எடுத்துட்டோன்னா அதில் இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் மூலியமாக தான் அரேக்குள்ளே இருக்க ஒரு டேட்டாவையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் அது என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் அலோகேஷனாக இருந்தால் தான் அரேயில் பண்ண முடியும். இதில் நான் கண்டினியூஸ் மெமரின்னு சொல்லும் போது பாயிண்டரை வச்சு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. சிங்கிளி லிங்க் லிஸ்ட் மூலயமா இதனால் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே அலோகேஷனோ இல்லை டி அலோகேஷனோ ரன் டைமில் ஈஸியாக பண்ண முடியுது. லிங்க் லிஸ்ட் மூலயமா ஸ்டாக்கு, கியூ, கிராஃப், ஹேஷ் மேப்ஸ் இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளே பாயிண்டர் இருக்குல்ல. சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஹெட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் இருக்கும். அந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா எங்கேருந்து அந்த லிங்க் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது. அதாவது ஹெட்டு நோடோட டீட்டெயில்ஸை இது ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும். லாஸ்ட் நோடை நம்ம டெய்ல் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் கடைசியாக எதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா நல்லதான் பாயிண்ட் அவுட் இருக்கும். இந்த நல்ல வச்சு தான் இதுதான் ஹெட் ஆஃப் த நோடு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் லிஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். டபுள் லிங்க் லிஸ்ட்டில் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டோட எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே இருக்கும். இதில் என்னென்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் 2 போர்ஷன் தான் இருக்கும். டபுள் லிங்க் லிஸ்ட்டில் 3 போர்ஷன் இருக்கும். 3 போர்ஷன் அப்படின்னும் போது ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டரையும் இது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஹெட் பாயிண்டரில் ஹெட் நோடை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும். ப்ரீவியஸ் நோடு நல்லா தான் இருக்கும் நமக்கு ஹெட் நோடில். அதே மாதிரி லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் ட்ராவர்சல் நடக்கும். டபுள் லிங்க் லிஸ்ட்டில் போத் டைரெக்ஷனில், அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் 2 டைரெக்ஷன்லேயும் நமக்கு ட்ராவர்சல் நடக்கும். இதனால் ஃபாஸ்டராக இருக்கும் டபுள் லிங்க் லிஸ்ட்டு. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா இந்த நோடுக்கான இன்ஃபர்மேஷனுக்கு மெமரி ஃபேஸ் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் டேட்டாக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் சேர்த்து நமக்கு எத்தனை பைட் தேவைப்படும்னா 4 பைட், இதுக்கு 4 பைட் 16 பைட் தேவைப்படும். ஆனால் இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸுக்கும் 4 பைட்டு, டேட்டாக்கும் 4 பைட், நெக்ஸ்ட்டுக்கும் 4 பைட், அப்போது மொத்தம் 12 பைட் தேவைப்படும். இதுதான் ஒரே ட்ராபேக்காக இதில் பார்க்குறோம். சி ப்ரோக்ராமை சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லேயும் டபுள் லிங்க் லிஸ்ட்லேயும் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எப்படி கோடிங் எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் போது நம்ம ஸ்ட்ரக்சரை ஏன் யூஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரக்சரில் தான் டைரக்ட் மெமரி ஆக்சஸ் இல்லை. அதாவது பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்மளால் லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா அது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். டேட்டாவை இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நோடை பார்த்தோன்னா ஸ்ட்ரக்கு பாயிண்டரில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஏன்னா அது அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட்டு நோடில், அதனால் பாயிண்டரில் தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட் நோடை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே பாயிண்டருக்குள்ளே என்ன பண்ணுறோம், நல்லுன்னு டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டபுள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இதில் நெக்ஸ்ட் நோடு மட்டும் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நோடை மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா ப்ரீவியஸ் நோடையும் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் ப்ரீவியஸ் நோடையும் பாயிண்டரில் டிக்ளேர் பண்ணுறோம். இதை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பார்த்தோன்னா லிங்க் லிஸ்ட்டோட எல்லா ஃபீச்சர்ஸும் அதே மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா லாஸ்ட் நோடை நல்ல கொடுக்காம ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டரை அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். சர்க்குலர் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோன்னா சிங்கிளி வேலையும் பண்ணலாம், டபுள் வேலையும் பண்ணலாம். சிங்கிளி வே ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது லாஸ்ட் நோடோட பாயிண்டரை நல் கொடுக்காம ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டரை அதாவது ஹெட் நோடோட பாயிண்டரை இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம்.
அப்போது என்ன ஆகுனா ஒரு சர்க்குலர் ஃபார்மெட்டில் கிடைக்கும். அதாவது எண்ட் ஆகாமல் அந்த லிங்க் லிஸ்ட் வந்து சர்க்குலர் ஃபார்மெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி தான் டபிள்யூவேல ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் நோடோட நல் கொடுக்காம லாஸ்ட் நோடை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டரோட கனெக்ட் பண்ணுவோம். அதாவது லாஸ்ட் நோடோட பாயிண்டரை என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டரில் என்ட்ரி ஆகிருக்கும். அப்போது என்ன ஆகும், ஒரு சர்க்குலர் ஃபார்மெட்டில் கிடைக்கும். டபிள்யூ லிங்க் லிஸ்ட்லேயே இன்னொரு மெத்தட்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு பாயிண்டர் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ்லேயும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸை வந்து லாஸ்ட் நோட்லேயும் கனெக்ட் பண்ணணும். அப்போது இந்த 2 இடத்துலையும் வந்து இந்த நோடோட அட்ரஸ் எங்கே கொடுக்கணும், இந்த நோடோட அட்ரஸை இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போது நமக்கு ஒரு சர்க்குலர் ஃபார்மெட்டில் வரும். இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ப்ரோக்ராமிங்கில் கண்டினியூஸ் லூப்பிங் கொடுக்கறதுக்காக சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டு பார்த்தோன்னா டபிள்யூ லிங்க் லிஸ்ட் மாதிரியே தான் கோடிங் எழுதுவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஹெட்டு எதோட கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த பாயிண்டர், டைல் எதோட கனெக்ட் ஆகிருக்கணும்னு இந்த எக்ஸ்ட்ரா இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு ஒரு சர்க்குலர் ஃபார்மெட்டில் கிடைக்கும். அதாவது லூப்பிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ஒரு வித்தியாசம்தான் வந்து பார்த்தோன்னா டபிள்யூக்கும் சர்க்குலருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.